ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே இந்த தொலைக்காட்சியின் வழியாக இதில் ஆராதனையிலே பங்கு கொள்கிற உங்கள் யாவரையும் என்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவனுடைய அளவற்ற பிரசன்னம், தேவனுடைய கிருபை நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாத்து வருகிறது. தேவன் நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய கரங்களில் நம்மை அர்ப்பணித்து ஜெபத்தோடு இந்த ஆராதனையிலே பங்கு பெறுங்கள். வேதாகமம், பாடல் புத்தகம் எல்லாம் கைகளில் எடுத்து வைத்து கொண்டு தொலைக்காட்சிக்கு முன்பாக அமர்ந்திருந்து இந்த ஆராதனையிலே பங்கு பெற உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து உடைய கிருபைகளை தந்து உடைய ஆசீர்வாதம் தந்து எங்களை வழிநடத்தின உடைய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய கிருபைகள் எங்களுக்கு புதிதாக இருந்தது. உம்முடைய பாதையிலே எங்களை நடத்துகிறீர். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று தாவீது சொன்னது போல எல்லா பயங்களுக்கும் எல்லா விதமான இடர்பாடுகளுக்கும் எங்களை விலக்கி மீட்டு ரட்சித்தீர். இந்த நாளிலும் உம்மை நாங்கள் ஆராதிக்க விசேஷமாய் இந்த தொலைக்காட்சியின் வழியாய் பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி. இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவருடைய அளவற்ற பிரசன்னம் அவர்களை எப்பொழுது ஆட்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து நின்று பாடல் எண் 6 பாடுவோம். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கத்தாவாம் வல்லவரை. 200 கீதங்கள் 6வது பாடலை நாம் பாடுவோம். கர்த்தாவாம் வல்லோரை ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை மாண்பாய் சபையாரெல்லோரும் போற்றிடு யாவையும் ஞானமாய் ஆளும் பிரானை ஆற்றலாய் காப்பாரே தம் சட்டை மறைவில் நம்மை ஈந்திடுவார். ஈண்டு நாம் வேண்டும் எல்லாம் யாவும் அவர் அருள் ஈவார். போற்றிடு காத்துரை ஆசீர்வதிக்கும் பிரானை தேற்றியே தயவால் நீரப்புவார் உன் வானாளை பேரன்பராம் பராபரன் தயவை ஸ்ரீ
இப்போது போற்றிடு ஆன்மமே என் முழு உள்ளமே நீயோ ஏற்றிடும் கர்த்தரை ஜீவ ஈராசிகள் யாவும் சபையாரே சேர்ந்தென்றும் சொல்லுவீரே வணங்கி மகிழ்வாய் ஆமென். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபடுகிறவருமாயிருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லா தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவமன்னிப்பை செய்வதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களை அக்கிரமங்களை அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்கள் நம்மை ஏவுகிறது. நம்மை காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்தவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கு ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் கிருபாசன தண்டையில் என்னோடு கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கிடவோம். நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள பிதாவே, போல நாங்கள் வழியில் விட்டு வழியிலிருந்து போனோம். யோசனைகளுக்கு நடந்தோம். இந்த பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். சேதங்களை செய்யாமல் செய்யத்தகாதவளையே செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமேலே ஆனாலும் ஆண்டவரே, வாக்குத்தத்தப்படியே நிர்வாகிக்குள்ள குற்றவாளியாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கை மேல் பொறுமையாயிரும். பாவத்துக்கு சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நாங்கள் தேவபக்தி நீதியும் தெளிந்தவர்களாய் நடந்த இயேசு கிறிஸ்துவின் கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தின் மீது துக்கப்படுகிற தம் ஜனத்திற்கு பாவ மோசனத்தை மன்னிப்பி கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தை கட்டளை அருள் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்க யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகியால் கடைசியிலுடைய நித்திய ஆனந்தத்தில் செலுத்தக்கதாய் இத்தரத்தில் நாம் செய்கிறதவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தமுள்ளவர் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியை அருள் செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். கர்த்தருடைய ஜெபத்தை அவர் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்களுடைய திறந்திருளோம். அப்போது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களை சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுது எப்பொழுது சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். அதோட நாமம் துதிக்கப்படுவதாக.
95ஆம் சங்கீதத்தை நாம் பாடலாக நாம் பாடுவோம். நம்முடைய ரட்சகங்களை சங்கீதம் பண்ண கடவோம் வாருங்கள். முன்பாக வந்து சங்கீதங்களை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். பூமியில் நடக்கையில் இருக்கிறது பர்வதமிருங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரை அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம்புருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கத்திற்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன். நாற்பது ஜனங்களும் அவர் கைகளான ஆடுகளுமாமே. இல்லவர் சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்துக்கு முன்னபோதும் சோல் நடந்த போல உங்களது கண்ணப்படுத்தாதேயுங்கள். அங்கே பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரிசை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 ஆரோசித்து அவர்கள் என்னுடையவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். முறைமுறையாக வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 50ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக நாம் வாசிப்போம். சங்கீதம் 50. வல்லமையுள்ள தேவனாகி கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புயல் கொந்தளிப்பாயிருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயந்தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். பலியினாலே என்னுடைய உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களின் இடத்தில் கூட்டுங்கள் என்பார். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். தேவனே நியாயாதிபதி. என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாய் இருக்கிறேன். உன் பலியின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலையில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகளெல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன். பூமியின் அது நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் இரத்தம் குடிப்பேனோ? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனையை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவன் துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு நியாயம் உண்டு. சிற்சியை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறார். விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு கற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்கிறார். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனால் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களை இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. அவர் சேர்ந்து சொல்லுவோம். சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார்.
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். தயவுசெய்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். வேத பகுதி வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24 முதல் 37 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளை எல்லாவற்றையும் யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாய் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாக பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அந்தபடி உம்முடைய கரம் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தி பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணினே உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாய் கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் அவர்கள் பயமுறுத்தலை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்கள் அற்புதங்களை நடக்கும்படி செய்து பிணியாள்களை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்திரலும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனமுள்ளவர்களாயிருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவர்களின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலரை பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒருவனுக்கு ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. சீவரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர்க்கு பேர் கொண்டவனுமாகி யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான் என்பது வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. நம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரன் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்து எழுந்திருந்தார். பரமண்டலத்திற்கு ஏற்றி பிதாவாகிய தேவன் வாசல் வீற்றிருக்கிறார். அவரிடத்தில் உயிருள்ளோர் மரித்து நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். பொதுவாய் கிறிஸ்துவையும் பரிசுத்த ஐக்கியம் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவினுடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோம். ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியோம். ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே, உடைய ஜனத்தை ரட்சியோம். சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனை எங்கள் இருதயத்தை சுத்திகரியோம். பரிசாவியை எங்களுக்கு எடுத்துக்கொள்ளாதேயும்.
உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். சாட்சியின் பலன் கிருபை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கடவுளே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி அளித்த சீஷர்களுக்கு பூரண கிருபை தந்தீரே. நாங்களும் இவ்வுலகிலும் இது தூய ஆவியினால் பலத்தால் இடைகட்டப்பட்டு இடையுறாது உம்மை செல்லுமிடங்கும் மகிமைப்படுத்தவும் கிருபையின் மேல் கிருபை பெறவும் ஒத்தாசை செய்திருளும். உமக்கே துதி தோத்திர மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் வல்லமையுள்ள நாமத்தில் பணிந்து வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சமாதானத்திற்காக ஜெபிப்போம். சமாதானத்திற்காரன் ஏக சிந்தை உருமாகி தேவனே, மே அறிவதே நித்திய ஜீவன், மே சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரிலே தஞ்சமாக கொண்டிருக்கிற இந்த அடியாராகி நாங்கள் எந்த விரோதனுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படி எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனம் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். தேவ கிருபைக்காய் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனை, நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்த பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளில் மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்தில் உட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் இது பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆளுகை நான் நடத்தியறள வேண்டும் என்று எங்களுக்கு எதிராக இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். குருமாருக்காகவும் சபையாருக்காகவும் நாம் ஜெபிப்போம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் சாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற நம்முடைய கிருபையுள்ள ஆவி அனுப்பி அவர்கள் நமக்கு உத்தம பிரியமான நடக்கும்படி இந்த ஆசீர்வாதமாகி பணி அவர்கள் மேல் ஓயாமல் பயிற்சிதரலும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தர் மத்திய சுரமாக இயேசு கிறிஸ்துக்கு மகிமை உண்டாகதை கட்டளையிட்டருளும். பெருவாரி விஷவியாதிகள் நடுமாடும் காலத்தில் செய்ய வேண்டிய ஜபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, நம்முடைய ஜனங்கள் வனாந்திரத்திலே மோசே ஆரோனை எதிர்த்து அவர்களுக்கு விரதமாய் அடஞ்சாதித்து கலகம் செய்த நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதியை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினால் 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைகூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய விஷவியாதியினால் வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளாய் எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரி இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதை நிறுத்தும்படி சங்காதோரனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுதும் எங்களுக்கு எதிராக இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷவியாதி எங்களை விட்டு நீக்கியறலும். இத்தருணத்தில் ஒரு மனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபையளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனை 2 பேராவது 3 பேராவது நாமத்தினால் கூடி வரும் பொழுது அவள் கேட்கிற அருள்ச்சி என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, தடியரா எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதல் இப்பொழுது நிறைவேற்றி உம்முடைய சத்தியத்தை அறிகின்ற அறிவையும் அருமையிலே நித்திய ஜீவனையும் கட்டளையிட்டருளும். பொதுவான சோத்திர ஜபத்தை அவர் சேர்ந்து நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, பாத்திரம் தடியரா எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலும் ஒரு புகழை பிரசாரப்படுத்தும் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவனுக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதாகாலங்களையும் உண்டாவதாக. ஆமென். ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் ஆயத்தமாக அவர் எழுந்து நின்று கீதங்கள் 510 நாம் பாடுவோம். 200 கீதங்கள் 510வது பாடல் சிலுவை சுமந்தனாக இயேசு உம்மை பற்றுவேன் என்ற பாடலை நாம் பாடுவோம்.
பற்றுவேன். ஏழை பரதேசியாக மோட்ச வீடு நாடுவே. ஊற்றார் மேன்மை ஆஸ்தி கல்வி ஞானம் லோகம் அனைத்தும் ஆர்ப்ப குப்பை என்று எண்ணி வெறுப்பேனே முற்றிலும். உமக்காக பாடுபட்டோ நஷ்டப்பட மாட்டானே. உமக்கென்று ஜீவன் வீட்டோ சாகா ஜீவன் பெற்றானே. உம்மை வல்ல மீட்பர் என்று சொல்லி நீதம் பற்றுவேன். கஸ்தி பாடும் சாவை வென்று வாடா கிரீடம் பெறுவேன். துஷ்டர் என்னை பகைத்தாலோ நீரே தஞ்சமாகுவே. கஸ்தி என்ன நேரிட்டாலோ நீ மேன்மை தருவே. உமதன்பு என்னை தேற்ற துக்கம் பயமில்லையே. நாதாவும் பிரசன்னம் நீங்க இன்பமெல்லாம் துன்பமே. ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் இந்த வேளையிலே நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே எங்களோடு கூட பேசும் என்று கேட்போம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்போம். நீங்க எங்களோடு பேசுகிறவர். நீர் எங்களோடு கூட உடைய வார்த்தையை எங்களுக்கு தந்து எங்களை மகிழ்ச்சியாக்குகிறவர். இந்த நாளிலே கடந்து வாரும் ஆண்டவரே. நினைவுகள் சிந்தனைகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய எண்ணங்களை நீர் அறிந்திருக்கிறீர். உடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். நீர் கடந்து வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னதமான தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவிச்சு இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நமக்கு திருமண்டலத்திலே சிந்திக்கும்படியாக ஒரு நல்ல ஒரு தலைப்பு கொடுத்துருக்க சாட்சியின் பலன் கிருபை என்கின்ற தலைப்பில் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நான் சொல்ல சொல்ல எல்லாரும் சேர்ந்து சொல்கிறீங்களா? தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டு எல்லாரும் நம்ம சொல்லுவோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. சின்ன பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து இன்னொரு முறை சொல்லுவோம், என்ன சரியா? பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து வாய் திறந்து சொல்லுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. அல்லேலூயா. சாட்சி வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சீஷர்கள் இயேசுவை சாட்சியாய் அறிவித்தார்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார். இந்த உயிர்த்தெழுதலின் சாட்சிகள் யார்? நீங்களும் நானும் தான். 12 அப்போஸ்தலர்களும் இயேசுவை குறித்து மிகுந்த வைராக்கியமாய் சாட்சி கொடுத்தார்கள்.
எப்படியெல்லாம் சாட்சி கொடுத்தார்கள் ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையிலே, அதை இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். எதை குறித்து சாட்சி கொடுத்தார்கள்? இயேசுவின் உயிர்த்தெழுதல் உண்மை என்பதை சாட்சி கொடுத்தார்கள். இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதுதான் சுவிசேஷத்தினுடைய முக்கியமான அங்கம். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதுதான் நமக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை தருகின்ற நற்செய்தி. இந்த உயிர்த்தெழுதலை சாட்சி கொடுத்தவர்கள் ஆதி அப்போஸ்தலர்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். இயேசு உலகத்தில் இல்லை, அவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே அங்கே அவர்கள் காத்திருந்தார்கள், பரிசுத்த ஆவியானவருக்காய் காத்திருந்தார்கள். 2ஆம் அதிகாரத்திலே மேல்வீட்டறையினுடைய அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். பெந்தைகோஸ்து என்ற நாளிலே ஒன்று கூடின பொழுது ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். அவர்கள் எழும்பி போய் கிறிஸ்துவை பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி அறிந்தவுடனே அவர்கள் சாட்சி கொடுக்க ஆரம்பிக்கவில்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று அறிந்த பிறகும் கூட அவர்கள் அறையிலே பூட்டிக் கொண்டு அங்கே பயந்து அவர்கள் இருந்தார்கள். பயந்த சூழ்நிலைகளில் இருந்தார்கள். இயேசு தன்னை நிரூபித்தார். நிரூபித்ததினாலே அவர்கள் சாட்சியாய் இயேசுவை அறிவித்தார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதலோடு ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையிலே இயேசுவை அவர்கள் பலமாய் அறிவித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு வசனத்தை வாசிக்கிற பாருங்க. அங்கே வேதம் அருமையாக சொல்லுகிறது, 29 இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தலை தேவரீர் கவனித்து. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 29. உடைய பரிசுத்த பிள்ளையா இயேசுவின் நாமத்தினால் அடையாளம் அற்புதம் நடக்கும்படி பிணியாளிகளை குணமாக்க முடியும் உடைய கரத்தை நீட்டி உடைய ஊழியக்காரனுடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லுவவர்களுக்கு அனுகிரகம் செய்யும் என்றார்கள். பயந்தார்கள், ஆனால் அவர்கள் துணிந்து நின்றார்கள். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு அவர்கள் சற்று தயங்கினாலும் இயேசுவை சாட்சியை எவ்வாறாக அறிவித்தார்கள்? அதே பகுதியில் சொல்லப்படுகிறது, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் இயேசுவை சாட்சியாய் சொன்னார்கள். இயேசு என்ன காரியத்தை செய்தாரோ அதே காரியத்தை செய்து இயேசு இருக்கிறார் என்பதை சாட்சியாய் அறிவித்தார்கள். நீங்களும் நானும் சாட்சிகளாய் இருக்கிறோம். இந்த சாட்சியை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க தேவன் நம்மை அழைக்கிறார். முதலாவது ஆதி திருச்சபையில் என்ன சாட்சி இருந்தது என்று நாம் பார்ப்போமானால், வார்த்தைகளிலே சாட்சி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவருடைய வார்த்தையிலே சாட்சி இருந்தது. திரளான விசுவாசிகளாகிய கூட்டத்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் சொன்னவைகள் அப்படியே நடந்தது. அவர்கள் பேதமை உள்ளவர்கள்தான், அறியாமை உள்ளவர்கள்தான். ஆனால் அவருடைய வார்த்தை, புறப்பட்ட வார்த்தை பாருங்க, அவ்வளவு மகிமையான வார்த்தையாய் இருந்தது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். 37ஆம் வசனத்திலே 2ஆம் அதிகாரத்திலே கடைசி பகுதியிலே பேதுரு அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார். அவருடைய வார்த்தையை கேட்ட உடனே ஜனங்கள் குத்தப்பட்டார்கள். இருதயத்திலே குத்தப்பட்டுள்ள பேதுருவை மற்ற நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை வார்த்தையினாலே அவர்கள் சாட்சியாக அறிவித்தார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் சாட்சிகளாக நீங்களும் நானும் இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய சாட்சிகளாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆண்டவரை வார்த்தையினால் நாம் எப்படி சாட்சியாய் அறிவிக்கிறோம்? கர்த்தருக்கு சாட்சி தேவையில்லை.
அவருக்கு எல்லாம் தெரியுமா? யோவான் 2:25 சொல்லி, இயேசுவுக்கு அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நாம் மனிதர்களுக்குத்தான் நாம் சாட்சியாய் இருக்க வேண்டும், மனிதர்களுக்கு தான் சாட்சியாய் சொல்லுகிறோம். ஆண்டவருக்கு நம்ம சாட்சி தேவையில்லை. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். நாம் சொல்ல வேண்டிய சாட்சி மனிதர்களுக்கு, நம்மோடு இருக்கிறவர்களுக்கு. முதலாவது சாட்சி வார்த்தையிலே சாட்சி. நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது? எனக்கு அன்பானவர்களே, வார்த்தையிலே நாம் சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். லூக்கா 4:22 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அவர்கள் எல்லோரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து இயேசுடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார். சாட்சி கொடுக்கிற உங்களுடைய சாட்சியை மக்கள் பார்க்கிறார்கள். நல்லா கவனிங்களேன். நீங்கள் இயேசுவை குறித்து, ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுக்கிறீங்கன்னா உங்கள் சாட்சியை மக்கள் கவனிக்கிறார்கள், உங்கள் சாட்சியை அவர்கள் பார்க்கிறார்கள், உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை அவர்கள் பார்க்கிறார்கள். நம்ம சாட்சி வார்த்தையிலே உண்மையுள்ள சாட்சியாக இருக்க வேண்டும். இயேசு வார்த்தையிலே சாட்சியாக இருந்தார். அப்போஸ்தலர்கள் ஆதி திருச்சபையிலே இயேசு உயிர்த்தெழுந்த சாட்சியை வார்த்தையிலே சாட்சி அறிவித்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, வாயின் வார்த்தைகளிலே நாம் சாட்சி தேவை. நம்முடைய வார்த்தைகளிலே சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். நம்முடைய சாட்சியை மற்றவர்கள் பார்க்கிறார்கள். இந்த மனிதன் வாய்களின் வார்த்தைகளை உண்மையுள்ளாதவன் என்று யாரும் சொல்லிடக்கூடாது. அது திருச்சபையில் அப்படி இல்லை. அவர் சொன்னபடி நடந்தது. அவர்கள் என்ன சொன்னார்களோ அப்படியே அங்கு நடந்தது. ஒன்றாம் வசனம் 3 யோவான் 1:12 தெமேந்திரி எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவனும் அல்லாமல் சத்தியத்தால் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம். எங்கள் சாட்சி மெய் சத்தியத்தினாலே நற்சாட்சி பெற்றவன். அப்போ வாயில திமேந்திரியு உண்மை உள்ள மனிதன். வாயின் வார்த்தைகளிலே சொன்னா அதை செய்வான், சொல்லிட்டானா அதை நிறைவேற்றுவான். திமேந்திரியு எப்படி நற்சாட்சி பெற்றான்? வாயின் வார்த்தைகள் சத்தியத்தில் அவன் சொன்னதை செய்வான் என்கின்ற ஒரு வார்த்தை, இந்த உண்மை உள்ள வார்த்தை, சரியான வார்த்தை. நாவுருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப மோசமானது. இது எல்லாத்தையும் பேசும், தீங்கானதை பேசும், சரியானதையும் பேசும். வாயின் வார்த்தைகளிலே மிகுந்த ஜாக்கிரதை. ஆதி அப்போஸ்தலர்கள் வாயின் வார்த்தையில் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தார்கள். பேசும்போது ஜாக்கிரதையை பேசினாங்க, சொன்னா நடந்தது. வாயின் வார்த்தைகளிலே சாட்சி. குடும்பங்களிலும் சரி, வாயின் வார்த்தைகளில் ரொம்ப முக்கியம். வார்த்தைகளினால்தான் மனிதன் நிறைய நேரங்களில் பின்வாங்குகிறான், மனது குத்தப்படுகிறது. வாயின் வார்த்தைகளினால்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அழிவு. அப்போ ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நாவு யாக்கோபு சொல்லும்போது நிருபத்திலே அதை குறித்து சொல்லும்போது தீங்கிறார், விஷங்கிறார். எல்லாத்தையும் கட்டி ஆண்டலாம், ஆனால் நாக்கு கட்டி ஆள முடியாது. வாயின் வார்த்தைகளை கவனம். நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்கும்படி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, வாயின் வார்த்தைகளிலே சாட்சி. இரண்டாவதாக நாம் பார்ப்போம், அவருடைய வாழ்க்கையை சாட்சியாய் காட்டினார்கள். அவருடைய வாழ்க்கை மிகுந்த சாட்சி உள்ளதாக இருக்க வேண்டும்.
அவங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை சாட்சியாக இருக்கணும். மற்றவர்கள் பார்க்கும்போது அந்த வாழ்க்கை சாட்சியாக இருக்கணும். மத்திய 5:16 நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் வெளிச்சம். உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் அறிவியாமலே மக்கள் வருவார்கள். ஒரு மனிதன் கடைக்கு போகிறார், கடைக்காரரிடத்தில் ரூபாவை கொடுக்கிறார். கொடுத்த தொகைக்கு அவர் மீதியை கொடுக்கிறார். அதிகமாக இருக்கிறார், அதிகமான தொகை. 1000 ரூபா கொடுத்துருக்கிறாரு, 2000 ரூபாய்க்கு சில்லறை தரார். ஆஹா, சரியான வேலை, என்ன அருமையான காரியம். அப்படி அல்ல. உடனே அதை கொடுத்துட்டு, இங்கே பாருங்க, இவ்வளவு ரூபா தான் தந்தேன், இவ்வளோ ரூபா மீதி இருக்கு, கொடுங்கள். வாழ்க்கை கேட்பாங்க, அடுத்து பார்ப்பாங்க, இது யார்? வாழ்க்கையிலே இவர்கள் காட்டுகிற சாட்சி எப்படி இருக்கிறது? எனக்கு அன்பானவர்களே, வாழ்வில் சாட்சி. கடந்த நாளிலே இந்த டிவிஐ தொலைக்காட்சியில் செய்தி தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன். அதில் பாருங்கள், ஒரு மனிதர் இந்த கொரோனா நாட்களிலே சென்னை பட்டணத்தில் அங்கே பேர்கால நிலைமையில் இருக்கிற மக்களுக்கு ஃப்ரீயாக ஒரு டாக்ஸி டிரைவ் பண்ணி அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது, அவர் கொண்டு வந்து விடுவது, அதெல்லாம் செய்கிறார். ஆச்சரியம். எந்த விதமான காசு வாங்காமல் இந்த கொரோனா நேரங்களில் அவர் தன்னுடைய ஓன் கார் போட்டு செலவு பண்ணி கொண்டு வராரு. அதை நான் பார்த்த பொழுது மிகுந்த மன மகிழ்ச்சியாக இருந்த ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ மனிதன். தேவனை அறிந்தவர்கள் வாழ்வை சாட்சியாய் நிறுத்த வேண்டும். நீங்களும் நானும் உயிருள்ள சாட்சியாய் கர்த்தருக்காக வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது, தீமோத்தேயுக்கு சொல்றாரு, நற்சாட்சி பெற்ற விதவைகள் அப்படி சொல்றார். அங்கே எப்படி நற்சாட்சி பெற்றிருக்கணுமா? பிள்ளைகளை வளர்த்து, அந்நியரை உபசரித்து, பரிசுத்தவானுடைய கால்களை கழுவி, உபத்திரப்படுத்தும் கிரியைகளை ஜாக்கிரதையாய் நடப்பித்து, இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவர்கள். சாட்சி எப்படி இருக்கணும்? வாழ்க்கையில். அப்போ குடும்பத்தில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு சாட்சி. பிள்ளைகளை சரியாக நடக்கிறது, அவர்களை பழக்கப்படுத்தி, இதெல்லாம் சாட்சி. ஒரு இளம் விதமே எப்படி இருக்குன்னு சொல்றாரு. அதில் 1 தீமோத்தேயு 5:10 வாழ்க்கையை சாட்சியாய் நிறுத்துங்கள், வாழ்க்கையை சாட்சியாய் காட்டுங்கள். ஒரு நல்ல ஒரு நகைச்சுவையான ஒரு நல்ல ஒரு உண்மை சம்பவம். அதை குறித்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அதை படித்த உடனே அது குறித்து ஒரு நல்ல ஒரு சிந்தனை எனக்கு வந்தது. அமெரிக்காவிலே முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ஆபிரகாம் லிங்கன் வாழ்ந்த ஊர் ஸ்ப்ரிங்ஃபீல்டு என்ற பட்டணம். ஸ்ப்ரிங்ஃபீல்டு அது இலியான்ஸில் உள்ளது. இலினாய்ஸ் என்கின்ற மாநிலத்தில் உள்ள ஒரு பட்டணம் ஸ்ப்ரிங்ஃபீல்டு. அவர் வாழ்ந்த வீட்டை ஒரு சிறிய ஒரு ஞாபக சின்னமாக வைத்திருக்கிறாங்க. அதில் அவர் பயன்படுத்தி தொப்பி இதெல்லாம் இருக்குதான், ஊன்றுகோல், கோச் வண்டி. அது சின்ன வீடு என்பதனால எல்லா நேரமும் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். மக்கள் வந்து சாரையாய் வந்து அவளை பார்த்து செல்வார்கள். அது ஒரு சின்ன பிள்ளை, சிறுமி, அதை பார்த்து கொண்டிருந்தால் இந்த சிறுமி கையை உயர்த்தி சொன்னால், Daddy Abraham Lincoln has committed a great mistake. ஆபிரகாம் பெரிய தப்பு செஞ்சிட்டார் அப்படி சொல்லி சொன்னால், அவர் வீட்டை காலி பண்ணும்போது விளக்கு அணைக்காமல் போயிட்டார்ப்பா அப்படின்னார்.
ஒருவேளை இந்த வார்த்தை, அந்த சின்ன பிள்ளை சொன்ன அந்த வார்த்தை எல்லாரையும் சிரிச்சாங்க. ஆனால் அதில் ஒரு பெரிய உண்மை இருக்குது. ஆபிரகாம் லிங்கன் அவருடைய விளக்கு அணையாமல் இருந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, மனிதனுடைய சாட்சி மாறாது. பாருங்க, வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டணும். ஒரு சிரிப்புக்கு நகைச்சுவை சொன்னாலும் கூட ஆபிரகாம் லிங்கன் விளக்கு அணைக்காமல் போயிட்டார் என்று அந்த பிள்ளை சொல்லுகிறது. என்றால் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. அந்த விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும். உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பிதா மகிமைப்படும்படி அவர்களுக்கு முன்பாக வெளிச்ச பிரகாசிக்க கடன். எனக்கு அன்பான பிள்ளை, ஆகவே நாம் நம்முடைய சாட்சியை வாழ்விலே காட்டுவோம். வாழ்ந்து காட்டுங்கள் சாட்சியின் மக்களாய். மத்தேயு யோவான் 1:8 வாசிக்கும் போது, அவன் அந்த ஒளியை குடித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். சிம்பிள் லைஃப் பாருங்க. யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கை எளிமையான ஒரு வாழ்க்கை. பட்டணத்தில் வாழலை, நகரத்தில் வாழலை, காட்டில் வாழ்ந்தார். சிம்பிள் லைஃப். வாழ்விலே சிம்பிளிசிட்டி. இன்றைக்கு உலகம் ஆடம்பரத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. பெருமை, மாய்மாலம். வாழ்க்கையிலே சாட்சி வேணும். மற்றவர்கள் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்கணும்? குடும்ப உறவுகளிலே, வாழ்விலே சாட்சி. அப்பா, இவரெல்லாம் இப்படிப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்ததே இல்லை, இப்படி சொல்லிடக்கூடாது. அப்படி யாரும் சொல்லிடக்கூடாது. வாழ்வில் சாட்சியை காட்டுங்கள். இந்த மனுஷன் ரொம்ப மோசம், இவனை மாதிரி ஒரு மனுஷன் கிடையாது, யாரும் சொல்லக்கூடாது. ஒரு மனிதன் இன்றைக்கு சாட்சி மாற்றலாம், ஆனால் மனிதனுக்கு தெரியும் இது யாருன்னு. சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. ஸ்தேவான் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் இரத்த சாட்சியாக ஸ்தேவான் மரித்து போகிறார். அவருடைய வாழ்க்கை சாட்சி. ஸ்தேவான் யார் தெரியுமா? பந்தி பரிமாறுவதிலே அங்கே விதவைகளை மற்றவர்களை போஷிக்கும் பந்தி விசாரணையிலே ஒரு மனிதனவன். இந்த ஸ்தேவான் அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தவன். ஆனால் அவன் தன்னுடைய வாழ்விலே இயேசுவை காட்டினான். வாழ்ந்து காட்டுங்கள் சாட்சிகளாய், வார்த்தையில் காட்டுங்கள் சாட்சிகளாய். கடைசியாக எபிரேயர் 11:39 ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லுகிறது. அவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார். விசுவாசம் ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையிலே மிகுந்த அடிப்படையாக இருந்தது. ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் என்று எழுதப்பட்டது. விசுவாசம் அடிப்படை. விசுவாசத்தின் சாட்சிகளாய் இருக்க வேண்டும். இயேசுவை விசுவாசித்தார்கள், விசுவாசிப்பதிலே சாட்சிகள். அப்போஸ்தலர் 22:12 அனனியா என்கின்ற ஒருவன் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தானாம்? அவனை குறித்து வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லவில்லை என்றாலும், அனனியாவை குறித்து இங்கு சொல்லும்போது 22:12 குடியிருக்கிற சகல யூதரால் நல்லவன் என்று சாட்சி அனனியா என்பவன் வந்து, அந்த விசுவாசம் பாருங்க. அங்க ஒரு மனிதன் இருக்கிறான், போ, கர்த்தரை நம்பினான். இந்த பகுதியை நமக்கு தெரியும். சவுல் எவ்வளவு பெரிய கொலைகாரன். அவர்கிட்டயே ஆண்டவர் அனுப்புறாரு. ஐயோ, நான் எப்படி போவது? என் ஆண்டவர் அவனை மாற்றிவிட்டார். விசுவாசத்தின் சாட்சி, அனனியாவின் சாட்சி. அவன் போய் கை வைக்கிறான், சவுல் பவுலாக மாறுகிறான். சாட்சி மனிதர்கள் கொடுக்கிறார்கள். எல்லாத்துக்கும் மேலே நமக்கு நம்ம சாட்சி கொடுக்க முடியணும். நம்ம மனசாட்சி நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும். மனசாட்சி அதுக்கு பேர்.
மனமே நம்மளை குறித்து சொல்லணும், சாட்சி கொடுக்கணும். இவன் யார், இது எப்படிப்பட்ட மனுஷன். 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் சொன்னால், உங்களுக்கு கெட்ட பழக்கங்கள் ஏதாவது உண்டா? மது குடிப்பீங்களா? இல்லை. பரவாயில்லையே. சீட்டாடுவீங்களா? இல்லை. சினிமா அப்படி ஏதாவது போவீங்களா? இல்லை. தியேட்டர் பக்கமே போனதில்லை. இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு மனுஷரா? சே, என்ன அருமையான ஒரு மனிதர் என்று பேசிக்கொண்டார்கள். இதான் வாழ்க்கை, உங்களை மாதிரி தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த மனிதர் சொன்னார், எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. சொன்ன, என்னையா கெட்ட பழக்கம்? ஒரே ஒரு காரியம் தான், நான் கொஞ்சம் பொய் சொல்லுவேன். இதான் என் கெட்ட பழக்கம். எல்லாம் போச்சே. மனசாட்சின்னு இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப மேலே. மனிதர்கள் கொடுக்கிற சாட்சி உங்களை குறித்து, நீங்கள் மற்றவர்களை குறித்து கொடுக்கிற சாட்சி, உங்கள் மனசாட்சி முதல்ல உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். நீ சரியான ஆள், யூ ஆர் கோயிங் இன் த ரைட் பிளேஸ், யூ ஆர் கோயிங் டூயிங் த ரைட் திங்ஸ், இதை சொல்லணும். நீ போகிற சரி கிடையாது, நீ இருக்கிற சரியா, உன் பேச்சு சரி கிடையாது, இப்படி சொல்லிடக்கூடாது. விசுவாசத்தின் சாட்சிகள். அவர்கள் எல்லோரும் விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்றார்கள். அப்படின்னா பாடுகளின் வழியாயின. பாடுகள், எவ்வளோ பாடுகள்! ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையில் விசுவாசிகள் பாடுகளை சகித்தார்கள். எவ்வளவு பெரிய பாடுகளை இவர்கள் உபத்திரவங்களை அனுபவித்தார்கள் என்று வேதம் சொல்லுது. ரொம்ப பாருங்க, விசுவாசத்தினால அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு கொண்டு வந்து அங்கே அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தார்கள். அனனியாவும் சபிராவும் அவர்கள் வித்ததிலே கொஞ்சத்தை வஞ்சித்தார்கள். காணியாட்சியிலே விசுவாசம் பொதுவாய் அனுபவித்தார்கள் என்று வேதம் சொல்ல. எனக்கு ரொம்ப பிடித்தது 100க்கு அதிபதி. இயேசுவிடத்தில் வர்றான், இயேசுவனை பார்க்குறாரு, சொல்கிறான், ஆண்டவரே, என் வேலைக்காரன் இருக்கிறான், ஒரு வார்த்தை சொல்லு, பிழைத்துக் கொள்வான். ஒரே ஒரு வார்த்தை. ஆண்டவர் சொன்னார், இப்படி ஒரு விசுவாசத்தை, இப்படி ஒரு காரியத்தை நான் இஸ்ரவேலுக்குள்ளே பார்த்ததில்லை. விசுவாசத்தின் சாட்சிகள். கர்த்தர் உங்களை குறித்து, உங்கள் விசுவாசத்தை குறித்து சாட்சி கொடுக்கணும். மனிதர்கள் விசுவாசத்தை குறித்து சாட்சி, பாடுகளிலே துன்பங்களிலே மக்கள் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும். ஐயா, இவர் ஆண்டவரோடு இருக்கிறார் பாருங்க ஐயா. ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையில் அப்படித்தான் மக்கள் இருந்தார். வார்த்தைகளில் காட்டுங்கள் உங்கள் சாட்சியை, வாழ்வில் காட்டுங்கள் சாட்சி, விசுவாசத்தில் சாட்சியை காட்டுங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். சாட்சியாய் கர்த்தருக்காய் வாழத்தக்கதாய் தேவன் தம்முடைய கிருபைகள் நமக்கு தருவார். தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், நமக்கு சாட்சிகளாய் வாழும். ஜெபிப்போமா? ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஆண்டவரே, நாங்கள் சாட்சிகளாய் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய கரத்திலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சோத்திரம். தேவனோடு கூட பேசுவோம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். வார்த்தையில் காட்டுங்கள் உங்கள் சாட்சி, வாழ்வில் காட்டுங்கள் உங்கள் சாட்சி, விசுவாசத்தில் காட்டுங்கள் உங்கள் சாட்சி. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் சாட்சிகளாய் வாழ உலகத்தின் முடிவு வரையும் நாங்கள் சாட்சிகளாய் வாழத்தக்கதாய் எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும், ஆண்டு கொள்ளும்.
இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. யாவரும் நாம் எழுந்து நின்று 200 கீதங்கள் 40வது பாடலிலே ஒரு கவியை நாம் பாடுவோம். பாடல் எண் 40. எல்லாருக்கும் ஆவனதர். ஒரு பாடலை நாம் பாடுவோம். எல்லாருக்கும் மாவோனதர் கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தெய்வ மானிடர் நீர் வாழ்க 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 இயேசுவே. விண்ணோர்களோடு வானோர்களும் என்றைக்கும் வாழவே, பரம வாசல் திறந்தோர் நீர் வாழ்க 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 இயேசுவே. ஆமென். தலைகளை தாழ்த்தி நான் ஜெபிப்போம். கர்த்தர் நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஜெப குறிப்புகளை தேவ சமூகத்தில் சொல்லுவோம். அந்த கொரோனா தொற்றுக்காக நாம் ஜெபிப்போம். விசேஷமாய் தமிழ்நாட்டிலே வேகமாய் பரவுகிற இந்த கொடிய நோயை கர்த்தர் மாற்றும்படியாய் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொட. ஆண்டவரே, ஜனங்களை கண்ணோக்கும். அநேக மக்கள் பசியோடு பட்னியோடு ஒரு பக்கம் நிற்கிறார்கள். பொருளாதாரத்தில் இழப்பு, ஆலயங்கள் திறக்க முடியல. தேசத்தில் கொள்ளை நோயை அகற்று ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்போம். எல்லாருடைய நல்ல சரீர சுகத்துக்காய் ஜெபிப்போம். எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ லார்ட். இயேசுவே, உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. மக்கள் எல்லாருக்கும் விடுதலை தாரும். தேசத்திலே உம்முடைய ஆளுகை வரட்டும். உம்முடைய கரம் இறங்கட்டும். நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. நீர் கிரியை செய்யும். ஒவ்வொருவர் மீதும் தேச தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஞானத்தோடு அறிவோடு இந்த தொற்று வியாதியை கட்டுப்படுத்தத்தக்கதாய் தென் கிருபைதாரும். மக்கள் எல்லோரும் ஒத்துழைப்போடு செயல்பட கிருபைதாரும். தேசத்தின் ஜனங்கள் ஒரு பெரிய புதிய விடியலை காணத்தக்கதாய் தேவன் கிருபை தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. கிரியை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க இந்த காரியங்களை தலையிடும் ஆண்டவரே. மக்கள் செய்கிற தொழில்கள் எல்லாம் நன்றாயிருக்கத்தக்கதாக உதவி செய்யும். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். மகிழ்ச்சியோடு ஜீவனம் பண்ணத்தக்கதாய் தேவன் நன்மை செய்யும். சிறு பிள்ளைகள், தாய்மார்கள், இன்னும் ஆண்கள், வயோதிகள் நிலைமையில் இருக்கிற எல்லாரையும் பாதுகாத்துக்கொள். நம்முடைய ஆளுகை நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்க ஆண்டவரே. வல்ல ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவாராக. தேவன் அவர்களை வழிநடத்துவாராக. திருச்சபைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். சீக்கிரம் திருச்சபையின் ஆலயங்கள் திறக்கப்படத்தக்கதாய் தேவன் வழி வாய்ப்புகளை உண்டு பண்ணும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் நல்லுறவும் இப்பொழுது எப்பொழுது சதா காலம் நம் அனைவரும் கூட என்னென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல புகழ் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர்கள் ஆவியோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தை சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். பங்கு கொண்ட எல்லாரும் என்போடு கூட வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.